கழக தொண்டர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நாமக்கல் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பிற்கினிய அருமையண்ணன் ஆற்றல் மிகுந்த மன்னன் நாமக்கல் எம் பழனிசாமி அவர்கள் நம்முடன் இருக்கிறார். இப்பொழுது அவருடன் நேர்காணல் நடத்துகிறோம். வாருங்கள், அவர்களிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, கேட்போம். அண்ணா வணக்கம். வணக்கம். கடந்த முறை ஒரு பேட்டி கொடுத்துருந்தீங்க, அது நல்லாவே நம்ம கழக தொண்டர்கள் மத்தியிலே சிறப்பாகவே அந்த பேட்டி போயிருந்துச்சு. பழனிசாமி கூடாரத்தவே கொஞ்சம் ஷேர் பண்ணியிருந்துச்சு. இப்படி இவர் பேசுவாரான்னு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. உங்களுக்கு ஆதரவு வட்டமும் அதிகரிச்சிருச்சு. அதே நேரத்தில் சில விமர்சனங்களும் வந்துச்சு. பழனிசாமி நீங்கள் அவன் இவன் என்று ஏக வசனத்தில் பேசியதாகவும் அது இல்லாமல் பண்ணியிருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும்னு நினச்சாங்க. பழனிசாமி அவன் இவன் பேசினதுனால நீங்கள் எதுவும் வருத்தப்படுறீங்களா? இல்லைங்களா, நான் உண்மையை மட்டும்தானே சொன்னேன், உண்மையை தானே சொன்னேன். இப்போ கழுதையை கழுதின்னு தான் சொல்ல முடியும், யானை யானை தான் சொல்ல முடியும், குதிரை குதிரைன்னு தான் சொல்ல முடியும், அது போல் ஊமத்தங்காயை ஊமத்தங்காயின்னு தான் சொல்ல முடியும். அதனால் என்ன இருக்குதோ அதைத்தான் நான் உண்மைதான் சொன்னேன். அது பல பேர்த்துக்கு திருப்தி பண்ணியிருக்கு, சில பேர்த்துக்கு கொஞ்சம் குறைபட்டிருக்காங்க. அது மாதிரி சொல்லாம கொஞ்சம் அவரே இவரே சொல்லியிருந்தா நல்லா இருக்குமேன்னு சொன்னாங்க. அதிமுக ஒரு முறை கூட்டணிக்காக அழைத்து விட்டால் எல்லோருமே நான் முந்தி நீ முந்தின்னு வருவாங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் காலத்திலும் சரி, அதிமுகவிலிருந்து அழைப்பு வராதான்னு ஏங்கிக்கிட்டு இருந்த காலம் ஒரு காலம். இன்றைக்கு பழனிசாமி கூட்டணிக்கு கூவி கூவி அழைத்து பார்க்கிறார். கூட்டணிக்கு யாரும் வருவதாக தெரியவில்லை. இந்த நிலை அதிமுகவுக்கு எதனால் வந்தது? அன்றைய காலம் புரட்சித் தலைவர் அம்மா காலத்துல டெல்லியிலிருந்து வந்த பல தலைவர்கள்லாம் கூட காத்துட்டு வந்திருக்காங்க, கதவு திறக்காதான்னு சொல்லி. இன்னைக்கு இருக்க லோக்கல்ல லட்சபாடு கட்சிக்காரன், காலனா அரினா கட்சிக்காரன் கூட மீன் கடையில் இருந்த மாதிரி மீன் கூவி கூவி அழைக்கிறாங்க. ஒரு பயம் வர மாட்டேங்கிறான். அந்த கூவராளு யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஒரு பயம் வர மாட்டேங்கிறாங்க. காரணம் என்ன? துரோகம் தான். அப்போட முதலமைச்சர் பதவி கொடுத்த சின்னம்மாவிக்கே துரோகம் பண்ணிவிட்டு நாயின்னு சொன்னாலும் நம்பி நம்ம போனா நம்ம கதி என்ன ஆகும் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அதனால யாரும் வரல. நம்பிக்கைக்குரிய நபரா பழனிசாமி இல்லைங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க. உண்மை அதுதான். அப்பேற்பட்ட துரோகத்தை பண்ணாச்சு நமக்கு என்ன ஆகும், அதனால யாரும் வர்றதுக்கு முன் வரல. இந்த அளவுக்கு ஒரு ஏமாற்றம் ஒருங்கிணைப்பாளர் கடந்த 2021ஆம் ஆண்டு வரைக்கும் அவர் தான் கூட்டணி பேசினாரு. அப்ப எல்லாரும் அம்மாவுக்கு இருந்த காலத்தில் மாதிரி, புரட்சி தலைவருக்கு இருந்த காலத்தில் மாதிரி அந்த மதிப்பு மரியாதையா அதிமுகவுக்கு இருந்துச்சு. ஆனா இப்பொழுது பழனிசாமி நான் செலவுக்கு காசு தரேன், பயணத்துக்கு காசு தரேன், பஞ்சப்படிதாரன் எல்லாருமே சொல்றாரு. ஆனா யாருமே வரமாட்டேறாங்க. ஐயா என்ன துரோகம் பண்ணார்? அவர் முதலமைச்சர் பதவி விட்டு கொடுத்தாரு, எதிர்கட்சி தலைவர் பதவி விட்டு கொடுத்தாரு, முக்கியமான இலாக்காக்கள் எல்லாம் இவர் சொல்ற ஆட்களுக்கே விட்டு கொடுத்தாரு. இவ்வளவும் விட்டு கொடுத்ததுக்கு என்ன காரணம்? தலைவர் ஆரம்பிச்ச கட்சி, அம்மா காப்பாற்றின கட்சி, இந்த கட்சி வீண் போயிடக்கூடாதுங்கிற ஒரு காரணத்துக்காக எல்லாத்தையும் வந்தார். அதுவும் இப்ப ஜாதி பிரச்சனையே வந்திருக்காரு. அது இவர் ஜாதி பிரச்சனை துவக்கி வச்சதே காரணம். தலைவர் காலத்துல தலைவர் ஆண்டிப்பட்டி ஜெயிச்சாரு. போல எந்த காலத்துல கட்சி இருந்தது? இப்பதான் புதுசு புதுசா ஜாதிக்கு அது கூட்டத்துக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து கட்சி அந்த நிலைமைக்கு கொண்டு போயிட்டு. பழனிசாமி செயல்பாடு சரியில்லைன்றீங்க? நிச்சயமாங்க. செயல்பாடு இருந்தாதான் நம்ம கதவை தட்டிட்டு இருப்பாங்க. ராயப்பேட்டையில அவை சண்முகம் சாலையில காத்து கிடப்பாங்க பல பேர். இன்னைக்கு அது இல்லையே. உள்ள எவ்வளவோ போக மாட்டேங்கிறாங்க. சொந்த அதே எடப்பாடியை சார்ந்த கட்சிக்காரனே போக மாட்டேங்கிறான். போனா எங்க நம்மள கேண்டிடேட்டா நிக்க சொல்லிட்டா, ஐயோ நம்ம அம்மா இல்லாத புரட்சித்தலைவர் இல்லாத ஒரு இயக்கத்தை இப்படி சீரழிச்சு விட்டானே, நம்ம நின்று ஜெயிக்க முடியுமான்னு சொல்லிட்டு கட்சிக்காரே போக மாட்டேங்கிறான். வேற யார் போவா? இப்ப தேர்தல் காலம், கூட்டணிங்கிறது மிக முக்கியம். மத்தியில் ஆட்சிக்கு வர வேண்டும். பாராளுமன்ற தேர்தல் 2024 யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பல கட்சிகள் முயற்சி செய்து கூட்டணி அமைத்துக் கொண்டிருக்கிற. திமுக கூட்டணி வலுவாக இருக்கு. பாஜக கூட்டணியில் தான் நாம் இருக்க வேண்டும் என்று ஒருங்கிணைப்பாளர் சொல்லுகிறார். ஏனென்றால் கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக அதிமுக பிரிஞ்சு இணைஞ்சதிலிருந்து பாஜக நமக்கு எவ்வளவோ செய்திருக்கிறது. அந்த நன்றியெல்லாம் நாம் மறக்கக்கூடாது.
பாஜகவுடன் கூட்டணி அமைத்து பிரதமர் மோடி அவர்களை பிரதமர் ஆக்க வேண்டும் என்று கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் சொல்லுகிறார். ஆனால் பழனிசாமி முழுக்க முழுக்க பாஜகவை பகைத்து விட வேண்டும், திமுகவுக்கு அனுசரணையாக நடந்து விட வேண்டும், அதிமுகவை அழித்து விட வேண்டும் அப்படின்னு ஒரு மறைமுகமான கூட்டணியோடு திமுகவுடன் கள்ள உறவில் இருந்து கொண்டு செயல்படுவது போல தோற்றம் தெரிகிறது. முந்தா நாள் கூட சட்டமன்றத்தில் பழனிசாமிக்காக முதலமைச்சரே வக்காலத்து வாங்கி பேசுகிறார். இப்படி திமுகவுடன் பழனிசாமி கள்ள உறவில் ஈடுபட்டதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அம்மா மறைவுக்கு பிறகு அம்மா இல்லாம 4.5 ஆண்டு காலம் இந்த ஆட்சி நடந்ததுன்னு சொன்னா அதற்கு மத்திய அரசு மோடியினுடைய முழு ஆதரவோடு தான் நடந்தது. அப்ப அகில இந்திய அளவில் மோடிஜி தான் பிரைம் மினிஸ்டரா வரணும் அப்படின்னு எல்லாரும் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அந்த கருத்து ஏற்புடையதாக இருக்கிறதுனால நம்மளை 4 வருஷம் கட்டி காப்பாற்றுனதுனால ஒருங்கிணைப்பாளர் ஐயா மோடிக்கு ஆதரவு கொடுக்குறாரு. அது இவன் துரோகம் பண்ணிட்ட ஒரு காரணத்தினால, தனக்கு கொடுத்த 4 ஆண்டு காலத்தில் துரோகம் பண்ணிட்ட காரணத்தினால அவரை மோடிஜி ஏற்றுக்க முடியல, ஐயாவை ஏற்றுக்க முடியல. இவர் தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாரு? நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே முதல் முறையா 90 நாட்களுக்குள்ள கொடநாடு கொலை வழக்கினுடைய உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தே தீர்வுனாரு. இதற்காக அரசு கவர்னர் எல்லாம் போயிட்டு மனு கொடுத்தாரு. இப்போ அப்படிப்பட்ட கவர்னரே வேண்டான்னு சொன்னார். அப்படி நீ மனு கொடுத்துட்டு இப்போ உங்க கையில் சட்டம் ஒழுங்கு எல்லாம் இருந்த காலத்தையும் குற்றம் பண்ணிட்டு 30 பேர் நடவடிக்கை எடுக்காம இருக்கிறதுக்கு காரணம் உங்களுடைய ஏடிஎம் பிடிஎம், அது மக்களுக்கு நல்லா புரியுது, அதுக்கேற்ப நடந்துக்கிறீங்க. ஏன்னா இந்த பேரில் நடவடிக்கை எடுக்கல? ஸ்டாலின் ஐயா நல்லவர் தான், ஏன் கவர்னர் எல்லாம் மனு கொடுத்துட்டு என்ன நடவடிக்கை எடுக்கலையே மக்கள் வருத்தப்படுறாங்க. அப்ப பழனிசாமி அதிமுகவிற்கு தலைமை ஏற்றிருப்பது என்று சொல்லிக் கொள்வதை தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா சார். தொண்டர்கள் ஒரு சூழ்நிலை சேர்னால ஆக்சிடென்ட், அதாவது யானை வேலையே மாலை போட்டல, அது நல்ல ஆளுக்கு தான் போட்டிருக்கோம். இது ஏதோ தவறி போய் தவழ்ந்து போய் ஏதோ வாங்கிட்டாரு, அவரே ஒத்துக்கிட்டாரு. இந்த பதவி எப்படிப்பட்ட பதவினா, எவ்வளவோ கொங்கு வேளாளர் மத்தியில காமராஜர் கூட சிஎஸ் போட்டி போட்டாரு, முடியல. அவரை கூட ஒரு தகுதியான நபர் கொங்கு இடத்துல இல்ல. சி சுப்பிரமணியம் டிஎம் காலையில் இருந்தாரு. அதற்கு பிறகு மணி கவுண்டர், பல கவுண்டர்ஸ் இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பதவி கிடைச்சோன்னு அவ்வளவு குங்கின மக்களுமே ஒரு பெரிய ஆதரவு கொடுத்தாங்க. நம்ம இடத்துக்கு கிடைச்சிருக்க அப்படின்னு ஒரு ஆதரவு கொடுத்தாங்க. அது குரங்கு கையில் ஒரு பூமாலை கொடுத்த மாதிரி அதை உனக்கு காப்பாத்திக்க தெரியலையே. ஐயா உனக்கு என்ன துரோகம் பண்ணாரு? எல்லாத்தையும் விட்டு கொடுத்தாரு. அவங்களாலதான் 31 தான் நீ சிஎம் ஆன. அப்படிப்பட்டவங்களே நீ ஒரு இனத்தை கூட்டத்தை இதெல்லாம் புகுத்தி ஒரு கட்சி குட்டிச்சு ஒரு ஆக்கிட்டி. இதுக்கு முன்னால பதிவுல கூட நீ வேற ஏதாவது சொல்லியிருந்தா எனக்கு கோவம் வராது. எங்க அப்பனை பத்தி பேசியிருந்தா கூட எனக்கு கோவம் வந்திருக்காது. நீ உடனே இந்த புரட்சி தலைவர் மாதிரி இந்த தொப்பி வச்சு சிரிக்கிறியப்பா, அதை தாங்க முடியல. அதை பார்க்கும் பொழுதுதான் நான் ஏதாவது என்னையும் உணர்ச்சி வசப்பட்டு சில நேரம் பேச முடிய சூழ்நிலைக்கு ஆளாயிட்டேன். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியல. அதனால வேற வேஷம் ஏதாவது கட்டு, நம்ம தகுதிக்கு என்ன வேஷம் கட்டணுமோ அந்த வேஷத்தை கட்டலாம். ஒரு தலைவர் தான் உலகத்திலேயே புரட்சி தலைவராக இருக்க முடியும், ஒரு அம்மா தான் இருக்க முடியும். அதை போல ஒரு மக்கள் மத்தியில ஒரு நல்ல பேர் கூடிய ஒரு ஓபிஎஸ் தங்கமான் மட்டும் தான் இருக்க முடியும். நீ எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டுக்கிட்ட தகரடப்பா எல்லாத்துக்கும் ஆசைப்படாத. இப்ப அது அனைத்து இந்திய அதிமுகவில் எடப்பாடி இல்லாத அதிமுக உருவாகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட அதிமுகவுக்கு அங்க இருக்க சில நல்ல ஆட்கள், வேலுமணியை போல உள்ளவங்க, தங்கமணிகளை போல உள்ளவங்க, இவெல்லாம் ஐயாவோட சேர்ந்து தலைவர் ஆரம்பிச்ச கட்சியை, அம்மா காப்பாற்றின கட்சியை மறுபடியும் சிதறப்படாம ஒரு தீய சக்தி மறுபடியும் மீண்டும் ஆட்சிக்கு வராம தடுக்கிறதுக்கு நீங்கெல்லாம் கொஞ்சம் கூடிய விரைவில் வந்தீங்கன்னா தலைவருக்கு செய்யக்கூடிய பெரிய ஒரு உபகாரமாகவும் அவரால் நீங்க வளர்ச்சி பெற்றதுக்கும் ஒரு நன்றி கடனாகவும் இருக்கும். அதனால கூடிய விரைவில் 2 மணிகளும் சேர்ந்து சீக்கிரம் வாங்க. அதிமுக ஒன்றிணையணும், ஒருங்கிணையணும், ஒரு தலைமையின் கீழே இயங்கணும். அதுவும் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளராக ஓபிஎஸ் தலைமையில இருந்து இயங்கினால்தான் இந்த கட்சி தொண்டர்களுக்கான கட்சியாக, புரட்சி தலைவர் எந்த இயக்கத்தை எந்த நோக்கத்திற்காக ஆரம்பித்தாரோ அந்த இயக்கம் அந்த நோக்கத்தின்படி செயல்படும். எந்த புரட்சி தலைவி எப்படி இந்த கட்சியை வழிநடத்தினாரோ அப்படி வழிநடத்தப்படுங்கிறத இப்ப மேல்மட்ட நிர்வாகிகள், அதிமுகவினுடைய நல விரும்பிகள் அத்தனை பேருமே எதிர்பார்க்கிறாங்க.
ஒரு கட்டத்துல பழனிசாமியை இணைத்து கொண்டு பயணிக்கலாம்னு சொன்னவங்க இப்ப பழனிசாமியை அப்புறப்படுத்தி விட்டு பழனிசாமி இல்லாத அதிமுகவை உருவாக்கினால்தான் அதிமுக சீரோடும் சிறப்போடும் இயங்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள். பழனிசாமி இல்லாத அதிமுக எப்படி இருக்கும்? நிச்சயமா பழனிசாமி இல்லாத அதிமுக தான் சார் உருவாகணும். அப்படி உருவானாதான் சிறப்பா இருக்கும். இல்ல மறுபடியும் போயிட்டு அதனால வந்து சேர்த்துக்கிட்டோம்னா பழைய நிலைமைக்கு தான் ஆளாகும். கூட இருக்கிறவங்களும் அவர் விரும்பல, ஏதோ சூழல காரணமா சொல்லிட்டு இருக்காங்க ஒழிய அப்படிப்பட்ட ஒரு அதிமுக உருவாச்சுன்னு சொன்னா 95% உண்மையான தலைவரும் சில கழக முன்னோடிகளும் எல்லாருமே ஐயாவுடைய தலைமையத்துக்கு வர்றதுக்கு தயாரா இருக்காங்க. பழனிசாமி இல்லாத அதிமுக உருவாகும். பழனிசாமிங்கிறது பாலா இருக்கிற தொண்டர்கள் மத்தியில விஷத்துளியா இருக்காருன்னு சொல்றீங்களா? விஷத்துலயே விட்டுட்டாரு. அந்த விஷத்தை நீக்கிறதுக்கு என்னென்ன ஆபரேஷன் செய்யணுமோ அது ஐயா விஷம் விழுந்துருச்சுன்றீங்களா? விழுந்துருச்சு. அதை நீக்கிறதுக்கு ஐயா என்ன ஆபரேஷன் பண்ணணுமோ அதை பண்ணிட்டு பண்ணணும். இந்த காலம் உரிய காலம். இந்த காலத்தை சரிவர பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம். இதை தவற விட்டுட்டாங்கன்னா அவரை போல நீங்களும் அதே பதாவளிக்கு போக வேண்டியதான். அவர் போக வேண்டிய இடமும் வேற. கூடிய சீக்கிரம் அவர் போயிடுவார். அப்ப பழனிசாமியை அப்புறப்படுத்தி விட்டு கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் தலைமையில் இயங்கக்கூடிய அதிமுகவும் பாஜகவும் மற்ற பிற கட்சிகளும் கூட்டணி அமைத்து ஐயா ஒருங்கிணைப்பாளர் சொல்கிற மாதிரி மெகா கூட்டணி அமைத்து போட்டியிடும் பட்சத்தில் அதிமுக ஓபிஎஸ் தலைமையிலான அதிமுகவுக்கும் பாஜக கூட்டணிக்கும் வெற்றி வாய்ப்பு கொங்கு பகுதியில் எப்படி இருக்கிறது சார்? 100% சார், 100%. பழனிசாமி அப்புறப்படுத்தி விட்டது அப்புறப்படுத்தியதுக்கு பிறகுதான், அப்புறப்படுத்தாம இருந்ததுதான் கொஞ்சம் குறைவா. பழனிசாமி போட்டியிடுகிறார், சுயேட்சை சின்னத்தில் கூட போட்டியிடுகிறார் வச்சுக்கிட்டா பழனிசாமிக்கு இருக்கிற செல்வாக்கு எப்படி? அவருக்கு சுயேட்சை சின்னம் தான் சார் கிடைக்கும். அவர் முதல்ல டெபாசிட் வாங்குறதுக்கான ஆள் இருக்கான்னு பாருங்க. இன்றைக்கே வந்துட்டு அவன் அந்த பக்கம் போனா நம்ம எங்க வேட்பாளர் இருக்கிறோம்னு சொல்லிட்டு அவன் பயந்து ஓடிட்டு இருக்கக்கூடிய காலத்துல எங்க போய் குங்குமண்டத்தில் இருக்க போகுது? அவர் கூட இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலெல்லாம் வந்துருவாங்களா? அவங்கதான் பெயரளவுல இருந்துட்டு இருக்காங்க சார் அவர் கூட. அதெல்லாம் உறுதியா வர்றதுக்கு எல்லாருமே பழனிசாமி தண்டித்து விடப்பட்டு அப்படி போட்டு ஒரு அதிமுக கூடிய விரைவில் உதயாக போது அதுக்கு ஒருங்கிணைப்பாளர் தலைமை ஏற்க போறாரு. அவர் மோடிஜியினுடைய ஆட்சி தான் நாடு முழுக்க வரப்போகுது. எல்லாரும் மிகச்சிறப்பா வந்து நடக்கும். கூடிய சீக்கிரம் வெகு விரைவில் நடக்கும். பழனிசாமி மீது திமுக அரசு தொடர்ந்து ஊழல் குற்றச்சாட்டை சுமத்தியது, டெண்டர் முறைகேடு வழக்கை சொல்லியது, கோடநாடு கொலை கொள்ளை வழக்கை பத்தி ஸ்டாலின் வந்து கடுமையா சொன்னாரு. ஆனா மத்திய அரசு சிபிஐ கூட வழக்கை தொடரலாம் முயற்சி பண்ண கூட இல்ல நாங்களே பண்ணிக்கிறோம்னு திமுக அரசு எல்லா வழக்குகளையுமே தமிழகத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க, திமுகவின் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஆனா இதுவரைக்கும் பழனிசாமியோ பழனிசாமி வகைராக்களையோ திமுக அரசு தொல்லை செய்யாம இருக்கு. இது நாமெல்லாம் முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்தோம், பழனிசாமிக்கு திமுகவுக்கு ஒரு கள்ள உறவு இருக்குன்னு சொல்லி. இந்த உறவை மெய்ப்பிக்கிற மாதிரி இப்பொழுது சட்டமன்றத்திலையும் பழனிசாமிக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் தொடர்ந்து ஒரு உறவு இருக்கிறதா செய்தித்தாள்கள், மாஸ் மீடியாக்கள், சோசியல் மீடியாக்கள் அத்தனையிலையும் சொல்றாங்க. இப்படி ஒரு நிலைமை அதிமுகவுக்கு வந்திருக்கு. எந்த காலத்திலையும் புரட்சித் தலைவர் வந்து திமுகவை தீய சக்தின்னு சொல்லியிருக்கிறார். புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அதைத்தான் பின்தொடர்ந்து வந்தாங்க. ஒருங்கிணைப்பாளர் இருக்கிற வரைக்கும் அதுதான் நடந்துச்சு. அதனாலதான் இன்னைக்கு ஒருங்கிணைப்பாளர் திமுகவை எதிர்ப்பதற்காக பிஜேபியுடன் கூட்டணி வைக்கணும்னு சொல்லிக்கிறார். ஆனா இப்படி கள்ள உறவுல ஈடுபட்டு இருக்க பழனிசாமியால அதிமுகவை எப்படி காப்பாற்ற முடியும்? நிச்சயமா காப்பாற்ற முடியாதுங்க. பழனிசாமி ஆட்சியில் இருக்கும் பொழுது, ஸ்டாலின் ஐயா எதிர்கட்சியா இருக்கும் பொழுது இந்த கொடநாடு கொலை வழக்கு விஷயமா கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்தாரு. அவங்க தேர்தல் அறிக்கையிலையும் வந்துட்டு ஆட்சிக்கு வந்த உடனேயே நாங்கள் வந்து குற்றவாளி கண்டுபிடிச்சு சிறையில் போடுவோம். இது வரணும். இது கட்சி தொண்டனுக்கு மட்டும் இல்ல, பாமர மக்களுக்கு கூட இவங்களுடைய டீலிங் வந்து நல்லா புரிஞ்சிருச்சு. இதற்கு முன்னால இவங்க சும்மா விடிய அரசு கத்துறது இதெல்லாம் வந்து ஒரு ஒத்திகை பார்த்து நாடகத்தை வந்து நடிச்சுட்டு விடிய அரசு ஒரு நம்ப முடியா மக்கள் சரி, அது வந்து நேற்று வெட்ட வெளிச்சமாயிடுச்சு. சில உதவாக்கரைங்கெல்லாம் ஒரு கொண்டு போய் வைக்கக்கூடாத சீட்ல வச்சோன்னு அது வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு போயிடுச்சு. எங்க பகுதியில எல்லாம் இந்த உதவாக்கரைக்கு பேர் என்னன்னா இனத்துரோகி ஈனப்பிறவின்னு சொல்றாங்க. அப்படியாப்பட்ட ஒரு நபருக்கு அதிமுகவினுடைய எதிர்கட்சி துணைத் தலைவருங்கிறதுக்காக பயங்கரமா கொந்தளிச்சு கூப்பாடு போட்டு இதெல்லாம் வந்து
நல்ல பெயரை ஏற்படுத்தி கொடுக்கல, தொடர்ந்து கெட்ட பெயரை தான் ஏற்படுத்தி கொடுக்குது. அந்த நிலையில தான் வச்சிருக்கிறார். அதிமுகவின் அழிவு சக்தியாவே பழனிசாமி மாறிட்டாரா? அந்த பகுதியில பல பேர் இருந்தும் கூட நமக்கு ஈக்குவலான ஒரு ஆளு நமக்கு அசிஸ்டண்டா யார் கிடைப்பான்னா அந்த உதவாக்கரை தேர்ந்தெடுத்து இருக்காரு இல்லையா, அதுலயும் கூட சில தகுதியானவர்கள் இருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு அந்த உதவாக துரோகம் பண்றதுக்கு நமக்கு உதவியா நமக்கு அடுத்தபடியா ஈக்குவலா துரோகம் பண்ணக்கூடிய ஒரே நபர் அந்த உதவாக்கர் தான். பிடிச்சவனை பண்ணுவேன்னு சொல்லிட்டு பல மாதங்கள் அவருக்கு போராடி ஸ்டாலின் போராடி அந்த பதவியை பெற்றுக் கொடுத்திருக்காரு. அதற்கு ஒரு புன்சிரிப்பு சிரிக்கிறாரு. இல்லாத ஒரு பதவிக்கு அவர் கொண்டு போய் உட்கார வச்சுட்டு தான் ஏதோ பெரிய ஒரு சாதனை பண்ணிட்ட மாதிரி. அது என்ன சாதனை? ஒரே பாதிக்கா தான் சொன்னது, அப்படிப்பட்ட ஒரு பதவியே இல்லை, நம்மளா ஒரு மரபு ஏற்படுத்திட்டு சொல்றது, அதை நீ பெரிய ஒரு சாதிச்சுன்னு சொல்ற. அவரு இவ்வளவு நாள் அமைதியா இருந்த ஒருத்தர் எவ்வளவு நாள் வந்துட்டு அதை காப்பாற்ற முடியும்? ஒரு நாள் வெளியே வந்தே தீரும். அது மாதிரி நேற்று வெளியே வந்துருச்சு. நண்பர்களே, கொங்கு பகுதியில் மட்டுமல்ல, தமிழகத்தில் ஏனைய அனைத்து பகுதிகளிலும் ஒருங்கிணைப்பாளரின் தலைமையில் இருக்கும் அதிமுகவிற்கு தான் உண்மையான செல்வாக்கு இருக்கிறது என்பதை கொங்கு மண்டல தளபதியாக நமக்கு காட்சியளித்துக் கொண்டிருக்கிற அண்ணா நாமக்கல் பழனிசாமி அவர்கள் நிறைய கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டார்கள். அவருக்கு நன்றி. நேயர்களுக்கு வணக்கம்.